அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது இந்த மசோதா நேத்து மக்களவையில அறிமுகப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த மசோதாவோட முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முதல்ல நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டு வாரியங்களும் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்ட் கிட்ட அனுமதி பெற்று, அங்கீகாரம் பெற்று இருக்கணும். அப்பதான் மத்திய அரசாங்கத்துடைய நிதி உதவி எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் போர்டு எல்லாத்துக்குமே வந்து சேரும். சரிங்களா? அதே மாரி தேர்தல்ல ஏதாவது முறைகேடு, இல்ல அந்த அமைப்போட நிர்வாகத்துல ஏதாவது முறைகேடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த தேசிய விளையாட்டு வாரியம் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட லைசென்ஸ கேன்சல் பண்ண முடியும். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அப்படிங்கிறது இதுக்கு சிவில் கோர்ட்ஸோட பவர் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பாடில ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, அத தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக இவங்க இருப்பாங்க. அந்த தீர்ப்புக்கு எதிரா நம்மளால உச்சநீதிமன்றத்துல மட்டும் தான் மேல்முறையீடு அப்படிங்கிறத செய்ய முடியும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நாட்டில் உள்ள விளையாட்டு சம்மேளங்களின் நிர்வாகிகள் தேர்தல் அது குறித்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலக்ஷன் போர்டு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. NSEB அப்படிங்கிறது தேசிய விளையாட்டு தேர்தல் குழு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழுவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் மற்றும் முன்னாள் தேர்தல் ஆணையர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? மத்திய, மாநில அளவுல. இவங்கலாம் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்க இந்த தேர்தல்கள்லாம் முறையாக நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நிர்வாக பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு உச்சபட்ச வயது வரம்பு அப்படிங்கிறது 70 இருந்துச்சு. ஆனா, இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச அளவுல 70 வயசுக்கு மேல ஒரு ஸ்போர்ட்ஸ் பாடில நிர்வாக ஆட்கள் இருக்கலாம் அப்படின்னு விதிமுறைகள் இருந்துச்சுன்னா, இந்தியாவிலயும் அவங்க 70 வயசுக்கு மேல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு மசோதா. என்ன அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வீடு தேடி ரேஷன் பொருள் திட்டம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 12 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, தனியாக வசிக்கக்கூடிய 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க இல்லங்களுக்கே தேடிச் சென்று அந்த ரேஷன் பொருட்கள வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்களுமே நமக்கு ரேஷன் பொருட்கள வீட்டுக்கு வந்து தந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. எப்போ வந்து தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு கீழ சொல்லியிருக்காங்க. சரியா? இன்றைய செய்தியில 2 முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றி